வைஷு தான் உண்மையிலே ஏமாற்றி. நாஞ்சில் விஜயன் என் கூட வாழ்ந்தான், அவன் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் கடைசியாக என் கூட வாழ மாட்டேங்கிறான். ஜாலிக்கு ஓகே, நீங்கள் போங்க, விருப்பப்பட்டு வாழலாம், விருப்பத்தோடு வாழுங்க, இல்லை ஒரு லிவிங் டுகெதர் ஒரு பொண்ணை வச்சுங்க, அதெல்லாம் இப்போ சட்டப்படி அப்ரூவ்ட். பட் இப்போ இந்த கிறிஸ்துவ அந்த ஜென்யூன்லாம் கிடையாது. இவங்ககிட்ட அந்த ஜென்யூன் லவ் நான் இவங்ககிட்ட பார்க்குறேன். என்ன பண்ணாலும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு இவங்க நம்ப. 14 வருஷம் என் கூட இருந்தாரு. அவ்வளோ நாள் இருந்திருக்காரு கூட. வைஷு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நாஞ்சில் விஜயன் மேலே ஏற்பட்ட அலிகேஷன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணுறது, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய மரணங்கள் நிறைய வந்துட்டு எனக்கு நிறைய பேரை பார்த்து போறாம. ப்ராப்பர் காஸ்டியூமு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. உண்மையான காதல் இருக்கவங்க எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகை திரு சாருமிளா அவர்கள். மேடம் வணக்கம். ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்ட் விவகாரம் பெருசா போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விஜய் வைஷுங்கிறவங்க நாஞ்சில் விஜயன் என் கூட வாழ்ந்தான், அவன் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் கடைசியாக என் கூட வாழ மாட்டேங்கிறான், வாரத்தில் ஒரு நாளாவது என் கூட வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அது ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. எப்படி மேடம் பாக்குறீங்க? நான் சொல்றேன், நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? பாவமாக இருக்குது, உண்மையிலேயே பார்த்தா பாவமாக இருக்குது. ஜென்யூனிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போ இந்த கிறிஸ்துவ அந்த ஜென்யூனிட்டிலாம் கிடையாது. இவங்கக்கிட்ட அந்த ஜென்யூன் லவ் நான் இவங்கக்கிட்ட பார்க்குறேன். விஜய் வைஷு கிட்ட நான் உண்மையிலேயே பார்க்குறேன். அந்த உண்மையான அன்பு, உண்மையான லவ், ஒரு ஏக்கம் இருக்கு. ஏக்கம் இல்லை, உண்மையான காதலும் இருக்குங்க. ஏன்னா இது தான் உண்மையான காதல் இருக்கவங்க எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஏன்னா அவருடைய ஆசை ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாத நாளை எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அது எவ்வளோ அழகான ஒரு காதலும் லவ். பட் என்ன ஒரு பைத்தியக்காரத்தானம் பண்ணிட்டாங்க. பெட்டர் ஆப்ஷனை நீங்களே கொடுத்துட்டீங்க, எதுக்கு திரும்பி வர போறாரு? அதான் மேடம், உண்மையான லைஃபை நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னா எந்த மனைவி விட்டு கொடுக்கும் சொல்லுங்க? இவங்க எதிர்பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணுக்கும் தெரியுன்றாங்க இவங்க ரிலேஷன்ஷிப், இவங்க சொல்லி தான் கல்யாணம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் போது அவங்க கொஞ்சம் நமக்கு நல்லபடியாக நடந்துக்குவாங்க. ஏன்னா வேற ஒரு பெண்ணை தான் அவங்க வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க தவிர நம்ம நிலைமை தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்குவாங்க தான் நினச்சிருக்காங்க. இவங்க பேசி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா இவங்களா செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவர் லவ் பண்ணல, ஒரு யாரோடய ஓடி போகல, இவராக ஒரு கல்யாணத்தை பண்ணல, இவங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே இவங்களால தான், இவங்க விட்டு கொடுத்தனால தான் நான் குழந்தை வந்துச்சுன்னா அவங்க நினைக்கவே இல்லை. இவங்க அதை எதிர்பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஏமாந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இவங்க ஏமாந்தாங்க, இவங்க தான் உண்மையிலே ஏமாந்தது. வைஷு தான் உண்மையிலே ஏமாடி. ஏன்னா அவங்க பெட்டர்மெண்ட் இல்லை தெரியாதா மேடம்? இப்போ கிட்டத்தட்ட இவங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணை வந்து நம்ம கணவன் கூட அட்டாச்சாக வந்துட்டா, ஒரு குழந்தை பிறந்தா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவான்னு தெரியாதான்னு கேட்குறேன். ஆண்கள் பேச்சு அப்படி தாங்க இருக்கும். நான் அதுதான் சொல்கிறேன். எல்லாரும் ஏன் லவ் பண்ணுறாங்க பேசும்போது ஒன்று. ஏன்னா இப்போ இருக்கிற நார்மலில் வந்து ஒரு செலிபிரிட்டினாவா நீங்கள் சொல்கிற மாதிரி சைடில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க, கல்ல காதலி வச்சுக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீ ஏன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அந்த பொண்ணை விட்டு கொடுக்குங்கிறேன். இவங்க எதிர்பார்த்தது ரொம்ப சில்லி தான். ஆனால் அவர் பேசியிருக்க பேச்சுகள் அப்படி இருக்கும். இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதான் சொல்லுங்க, எனக்கு இந்த சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அந்த சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, எனக்காக இவ்வளோலாம் செஞ்சாரு, நான் 1000 வச்சுருப்பாங்க. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு நம்ப காரணம். என்ன பண்ணாலும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு இவங்க நம்ப. 14 வருஷம் என் கூட இருந்தாரு. அவ்வளோ நாள் இருந்திருக்காரு கூட. குழந்தை அவனால் பெற்று கொடுக்க முடியலன்னு இது ஒரு காரணமாக காமிச்சிருக்காரு. அதனால இவங்களும் ஓகேன்ட்டாங்க. இல்லை இவங்க பிடிவாதமாக இல்லை என் கூட தான் இருக்குன்னு சொல்லலையே. உண்மையான லவ்வுக்கு செருப்படித்தான் கிடைக்குதுங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? உண்மையிலே லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆம்பளைங்களுக்கு வந்து கொடுத்து வைக்கல உண்மையான லவ். இந்த மாதிரி பொண்ணு மாதிரி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இல்லை அடிக்கடி ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா நாஞ்சில் விஜயனா? ஏன்னா இப்போ வாரத்தில் ஒரு நாளாவது என் கூட வான்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கு போல. வீட்டுக்கு போனால் போடி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாஞ்சில் விஜயனோட மனைவி வந்து செய்யக்கூடாதான்னு கேட்குறேங்க. உனக்கு வந்து பிடிவாதமாக வந்து வேற பொண்ணை பார்க்காத நீ ரொம்ப வருஷமாக இந்த பொண்ணு கூடவே இருந்திருக்கீங்க, வைஷுவோடவே இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் போது அவங்களே விட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் ஆசையை நிறைவேற்ற தான் விட்டு கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. இல்லை என்ன வேல்யூ மேலே கொடுக்க முடியும்? இப்போ இந்த சமுதாயத்தில் வந்து என் புருஷனை வந்து அவன் கூட போ அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். முடியாது தான். எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிறேன். எங்க ஒரு நாள் வாரத்தில் வந்துட்டு போகிறதுல என்னங்க குறையிறாரு? எனக்கு வந்து அது பெரிய தவறாக. சமுதாயம் என்ன மேடம் இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சமுதாயத்துக்கு கவலைப்பட்டவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கூட அவ்வளோ வருஷம் வாழ்ந்தாரு. அப்போ ஏன் சமுதாயத்தை பற்றி இவர் கவலை வரல? அப்போ சமுதாயத்தை அந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது விஜய் வைஷு தானே. அப்படிங்கும்போது சரி நம்ம லைஃப் ஆச்சு, நம்மளுக்கு மனைவி ஆச்சு, குழந்தையாச்சு, அப்படிங்கும்போது மனைவி கூட தானே குடும்பம் நடத்த முடியும். திரும்ப வந்து அது நம்ம கல்யாணம் ஆன போதே இவங்க கிட்ட சொல்லியிருந்தா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையெல்லாம் வந்துருச்சுன்னா அவனை மறந்துடுவாமா, சொசைட்டிக்காக வாழ போகிறேன், எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசை மாற்றிருக்கோம். எழுதி கல்யாணம் பண்ண விட்டுருக்காது.
புரியுதுங்களா? அப்போ வைஷு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நாஞ்சிரி விஜயன் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் வைக்கிறாங்க, ஏகப்பட்ட பெண்களை இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லி. எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சது நான் பொம்பளை வேஷத்தில் தான் அவர் நிறைய பார்த்துருக்கேன். நான் காம்பேர் பண்ணுற ஷோஸ்லாம் அவர் பண்ணுவார். காஞ்சனா மாதிரிலாம் ஆடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அவர். எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஒரு இது. ஆனால் அந்த உள்ள அந்த வக்கர புத்தி நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, என்ன தான் இருந்தாலும் அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் ஷீ இஸ் அ ஹியூமன் பீங். உங்களால் வாழை வச்சு வாழ முடியலன்னா அவங்க வாழ்க்கையை அழிக்காதீங்க. நிறைய நான் பார்க்குறேங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறது, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நிறைய மரணங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. யூடியூப்பை திறந்தாலும் அதான் வருது. அவங்களே ஈஸியாக ஏமாந்துடுறாங்க மேடம். மதிக்க தெரியலனாலும் போட்டு மிதிக்காதீங்க. இப்போ பெண்கள் லவ் பண்ணுறதுனாக்கா ரீட் பண்ணி தாங்க லவ் பண்ணும். இவங்களுக்கு இவங்க மாதிரி ஆளுங்களை ஆசைப்படுற ஆளுங்க ரொம்ப கம்மி. அதுவும் நல்லவங்க ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவங்க வந்தால் ஏற்றுக்க அவங்க ரெடி. பட் சட்டத்தில் இடம் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி ஊழே கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ கேரளா திரும்ப வந்து எனக்கு ஒரு நியாயம் வேணும், என் கூட வாழணும் அப்படின்னா இது இப்படி சண்டை. இப்போ வந்து வாழ்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ வாழ்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சட்டத்தில் இடமே கிடையாது. ஏன்னா லீகலாக ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. நான் அதை தான் இப்போ எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். லீகலாக ஒரு பொண்டாட்டியை ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு லீகலான டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தால் தவிர மற்றவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இவங்கெல்லாம் சைடில் ஓடுறதுக்கு ஒரு செட்டு ரெடியாக இருக்காங்க. பட் அது சட்டப்படி ஏற்றுக்கிறதுக்கு முடியாது. சட்டத்துக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நார்மலான பீப்புள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நியூஸ் ரீடர்ஸ் அவங்க இவங்க பயங்கரமான இதில் இருக்காங்க. எல்லா துறையிலும் வந்துட்டாங்க. எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க. நார்மலான பீப்புள் கல்யாணம் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ கூட ஒரு பெரிய சர்ச்சை போச்சு. ஒருத்தங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை எப்படியோ பெற்றுருக்காங்க. பெற்றுட்டு வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுமா அம்மான்னு கூப்பிடுமா அந்த ஒரு வந்துச்சு கொஞ்சம் வருஷம் பண்ணுமா. ஸோ இட்ஸ் பிகம் காமன். பட் வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேரை வந்து இவங்க பெண்களாக ஏற்றுக்க இன்னும் ரெடியாக இல்லை. அந்த முற்போக்கு சமுதாயம் ஏற்றுக்கலை. இன்ஃபேக்ட் பெண்களை விட அழகாக இருக்கிறது இவங்க தான். ஆமாம், ஒத்துக்க வேண்டிய விஷயம். என்ன பாருங்கள், அதுவே அவங்கள பாருங்கள், அழகாக வரும்போது கரெக்டாக ஒரு சாரி தலையில் பூ அந்த வளையல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோனே தோத்து போவாங்க மேடம். அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. எனக்கு நிறைய பேரை பார்த்து போறாம. ப்ராப்பர் காஸ்டியூமா எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாடல் தகுந்த மாதிரி கரெக்டா இருப்பாங்க. இவங்க நல்ல மாடல் தான். விஜய் வைஸும் வைக்கிற பூவுல இருந்து எல்லாமே அதே மாதிரி நிலா வந்து அந்த இன்னொரு செட் இருக்கு. அவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் டிஷர்ட்ல கலக்குன்னு கலக்குறாங்க. எல்லாரும் விட அழகா. பட் என்ன ஒண்ணு, அந்த அவங்களுக்கும் சிந்தனை மாறும், சந்தேகம் வரணும். கூட பழகிற நம்பர் மேல சந்தேகப்படணும் அவங்க. ஏன்னா கட்சி வரைக்கும் இருப்பாங்களான்றது மற்ற பெண்களோட இவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்கே கேஸ் போட்டாலும் என்னென்ன கேஸ் போடுவாங்க, நிற்காது. ஏன்னா அவங்க பொண்டாட்டி புருஷனுக்குள்ள ஒற்றுமை இருக்கே. என்றைக்குமே எல்லா பேட்டிலும் ஒன்று தான் சொல்கிறேன். புருஷன் பொண்டாட்டியோடு இருக்கும் போது வேற இடத்துல தாலி கட்டுறதோ அவங்க வந்து கூட வாழ்கிறதோ சாத்தியமே இல்லை. சட்டப்படி அதில் உரிமை இல்லை. அது மாதிரி விஷயத்துக்கு சுத்தமாக இல்லை. இப்போ சட்டம் வந்து புது சட்டம் வந்திருக்கு. கல்யாணம் ஆனவங்க கூட யாரோட போய் ஜாலியாகவே இருக்கலாமா, அது நோ ப்ராப்ளம்னு இருக்காங்க. இப்போ புது சட்டம் வந்திருக்கு. ஆனால் அது தாலி கட்டி பொண்டாட்டி ஆகணுன்றது சட்டம் கிடையாது. அது பொண்டாட்டி ஆகாது. ஜாலிக்கு ஓகே, நீங்கள் போங்க, விருப்பப்பட்டு வாழலாம், விருப்பத்தோடு வாழுங்க. இல்லை ஒரு லிவிங் டுகெதர் ஒரு பொண்ணை வச்சுங்க, அதெல்லாம் இப்போ சட்டப்படி அப்ரூவ்ட். பட் மேரேஜ்ன்றது வேறு. அது சட்டம் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. இது புரியுதா புரியலையா எனக்கு புரியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒய்ஃபாக டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தாலி கட்டிட்டாரு, எனக்கு தாலி கட்டினாரு. இது எந்த செஞ்சுரியில் இருக்காங்க இவங்களாம் எனக்கு ஒன்றும் புரியல. சட்டத்தை பற்றி தெரியுதா இல்லை தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. பட் வைஷு வந்து ரொம்ப பாவம். அவங்க விட்டு கொடுத்துடக்கூடாது அவரை. அந்த அளவுக்கு பண்ணது கூடவே வச்சு இல்லை குழந்தை வேணும்னு சொல்லுது. இதுவே நினைத்த ஒரு அதுட்டே ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னாங்க. சரி குழந்தை வேணும்னு அவர் கேட்டதுக்கு இவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களே. நீ வேணும்னு இவங்க கேட்கும் போது அவங்க அவரையும் அங்கே மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரை எவ்வளவு செல்ஃபிஷா இருக்காரு. அதான் குழந்தை எவ்வளவு விட்டு கொடுத்து இல்ல உங்களே ஏற்பாடு பண்ணி குழந்தை மனைவிக்கு மனைவி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது இனிமே அந்த லைஃப் தான் நம்ம போவோம். அது பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்க்கணும். அவங்க யோசிக்கலப்பா. அவங்க இன்னசென்ட். இல்ல ஒருவேளை இப்ப உங்களே இப்ப நாஞ்சிரி விஜயம் கூட இருக்கும் போதே ஒரு குழந்தையை தத்தெடுத்து கூட வளர்த்துருக்கலாம். குழந்தையா இருந்திருக்கலாம், மனைவிக்கு மனைவியா இருந்திருக்கலாம். நான் விஜய் வைஷு சொல்றேன். அது வந்து ஜென்ரலாவே வந்து இந்த நல்ல ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்னது சூப்பர் பாயிண்ட் ஜி. ஏன்னா நம்ம நிறைய பேர் அதை முற்போக்கா எடுத்துக்கிறோம். நிறைய ஆம்பளைங்க என்னுடைய ஜீனை வச்சு எனக்கு குழந்தை வரணும், என்னுடைய இதுல இருந்து தான் வரும். இப்போ அப்படின்னா நயன்தாரா கூட தத்தெடுத்து வளர்த்துருக்கலாம். நயன்தாரா கூட தத்தெடுத்து வளர்க்கலாம். அந்த வாடகை தாய் மூலமாக தான் குழந்தைங்களை பெற்றாங்க. ஸோ எல்லா ஆண்களுக்கும் அந்த ஒரு இது அந்த அந்த இன்னும் உலகம் அந்த முற்போக்கான சிந்தனைக்கு போகல. எத்தனையோ அனாதாரசனத்து குழந்தைங்க இருக்காங்க, அதுங்களை எடுத்து அழகாக வளர்த்துருந்துருக்கலாம். அது அது செய்யலை. உண்மையிலேயே அது வந்து அந்த வரணும், அந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக மேடம்.
பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி மேடம்.